பொன்னூஸ் உழவரின் உலகம். கத்திரி செடியில் வந்து மஞ்சள் நோவுன்னு ஒரு நோய் வருது, வைரஸ் நோய் இருக்கு. அது வந்துருச்சுன்னா அந்த செடி வந்து அப்படியே சின்ன இலையை விட்டு அப்படியே அதோட பட்டு போயிடுது. அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன? நான் கத்திரி செடி வச்சோம்னா அது சின்ன இலையா வர்றதுதானே, அது விதையிலிருந்து வர்றதுதான். ஓகே, அது நம்ம இதிலிருந்து எதுவும் கிடையாது, விதையிலிருந்து வர்றது. நல்ல விதையை வாங்கி போட்டுக்குங்க. இது எல்லாருக்கும் வர்றது தான். இது கத்திரி செடியில் ஒரு 4 தடவை பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த சின்ன இலை விழுந்து வந்துடும். விதையை பார்த்துக்குங்க, அது விதை தான். விதை கோளாறு தான், விதை கோளாறு தான். ஓகே, அது நோய் இல்லை, நோய் கிடையாது. சரி. தென்னம்பிள்ளை வந்து ஒரு 500 தென்னம்பிள்ளை வச்சிருக்கேன். 500 தென்னம்பிள்ளை. என்ன மரம்? ஆமா, 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு புள்ள தான் இது வரைக்கும் பாலை வந்திருக்கு. ஒரு செடி பாலை வந்திருக்கு, பரவாயில்ல. அப்ப நான் அதுக்குள்ள கடலை உளுந்து எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தேன். எரு வச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், நிறையெல்லாம் வைக்கல. ரொம்ப மரம் பெருசா எல்லாமே சின்னமாவே இருக்குன்னா. நீங்க உரம் நல்லா வைங்க, நல்லாவே வளரும். சரி, நீங்க சொன்னதுக்கு இப்ப நாங்களும் செஞ்சு பார்த்துக்கிட்டோம். நாங்க உங்க லைன்ல வர்றோமா இல்ல நீங்க எங்க லைன்ல வர்றீங்களா? உங்க உரத்துல இல்ல 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 இல்ல, நான் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள தெரிஞ்சு போகும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கிறோம்ங்கிறது இன்னும் 2 வருஷத்துல நம்மளால தெரிய முடியும். சென்னைக்கு கண்டிப்பா நீங்க உரம் நல்லா வைங்க. இன்னொரு பெரிய விஷயம், இந்த ஈரோடு இந்த சைடுல இருந்து வந்து ஏகப்பட்ட பேர் காலையில் நம்ம என்னோட பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய மரம். நீங்க இப்ப ஆரம்பிச்சா தான் ஒரு 8 மாசத்துக்கு அப்புறமாவது வர்ற கொலை நல்லா வரும். மத்தியிலேயே விட்டுட்டீங்கன்னு சொன்னோம்னா அது மத்தியிலேயே நின்று போகும். ஆனால் தயவு செஞ்சு எப்போ ஆரம்பிச்சீங்களோ இந்த உரம்னாலும் சரி எந்த உரம்னாலும் சரி நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னோம்னா கூடிய சீக்கிரம் நிறைய மகசூல் வரும். கொய்யா 1.5 ஏக்கர் கொய்யா வச்சுருக்கிறேன். அதில் பூரா தழும்பாக புள்ளியாக வருது. கொய்யாவில் மாவு பூச்சி அதிகமாக இருக்குது. மாவு பூச்சிக்கும் மருந்து இருக்கும், அந்த புள்ளிக்கும் மருந்து இருக்கும். நீங்கள் எவ்வளவு ஏக்கரு எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னு சொன்னோம்னா மருந்து கொடுத்துருவாங்க. சரி, அடிச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு மீட்டிங் வந்து சொல்லுங்க. சொல்றேன். எத்தனை மருந்து அடிக்கீங்களா? இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, அப்படியே நட்டதோட தான் இருக்குது. எருவு மட்டும் போட்டுறேன், மல்லாட்டை பண்ணாக்கு போட்டுருக்கிறேன். எப்படி 3 வருஷம் அது செடி வச்சு 2 வருஷத்துல எதுவுமே பண்ணல. அது பூமியில இருந்து சத்தை கொண்டு வந்துடுச்சு. இந்த முறை மாட்டு எருவும் மல்லாட்டை பண்ணாக்கும் போட்டான். இந்த வருஷமும் வைக்காம பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும்லப்பா. இப்பதான் நாங்க யூடியூப்ல உங்க இதை பார்த்துட்டு வரோம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, செடி வச்ச உடனே அதுக்கும் உணவு தேவை. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், எங்க ஏரியாவில் அப்படித்தான் பண்ணுவாங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, இந்த படத்தெல்லாம் விட்டு போட்டு நீங்க செடி வச்ச உடனே அதுக்கு தான் முன்னாடி அடி உரம்னு சொல்லி வச்சாங்க. செடி வைக்கிறதுக்கு முன்னாடி உரத்தை பூமியில போட சொன்னாங்க. இப்ப வச்சதுக்கு அப்புறமா பூமியில போடலாம்ல. கண்டிப்பா நீங்க நல்லா பலமா வச்சுக்கன்னு சொன்னா நல்லா காய்ப்பு வரும். வேணுமென்னா அந்த வெள்ளை விழுகுதுங்கிறீங்களா, அதுக்கு மருந்து வாங்கி அடிச்சுக்கலாம். இப்போ சாப்பிட பண்ணிட்டு இருக்கோம். எலுமிச்சஞ்செடி சொல்லுங்க. அதில் வந்து நிறைய காயெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனால் உற்பத்தி ஆகிற காய் வந்து ஒரு காய் வந்து 75 கிராம் இருக்குது, 80 கிராம் இருக்குது, ஒரு காய் 20 கிராம் இருக்குது. அதில் பாதி காய் டேமேஜ் ஆகிடுது. வர்ற காய் பூரா வந்த விளைஞ்சதெல்லாம் போதும். ஆனால் அது எல்லாமே காய் நல்ல காயாக கொண்டு வரதுக்கு மட்டும் தீர்வு கிடைச்சா போதும். எப்படி எல்லா காயும் பெருசா இருக்கணும். ரெண்டாவது இந்த கருப்பு காய் மட்டும் வராமல் இருந்தால் போதும். எங்களுக்கு வேற எதுவுமே வேணும். கருப்பு காய் வர்றதுக்கு நீங்க இந்த திருப்சன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து மேலே தொழில வந்து அந்த சாரை உறிஞ்சிட்டோன்னா அந்த ஒரு இடம் அத்தடம் கருப்பாய் போகும். இல்லை மித்த இடம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். அதுக்கு மருந்து அடித்து தெளிச்சுக்கலாம். சின்ன காய் பெரிய காய் எங்கிறீங்கள சாப்பாடு வச்சா அது பெருசாகும். எங்ககிட்ட ஒரு காய் இவ்வளவு வேண்டியில் இருக்கு. பொன்னூஸ் உழவரின் உலகம்.